இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். வணக்கம். முதல்ல எங்க டைரக்டர் நெல்சன் ஐயாக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 4 பேர் பத்தி பேசுனா நாக்கு தள்ளும். இவ்வளவு பேர் இருக்காங்க, எப்படி பேசுறதே தெரியல. ட்ரை பண்ணலாம். கார்த்திக் சார், இது 14வது ப்ரொடக்ஷன். நம்ம எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் படம். அநியாயம் சார் இது. நான் பெரிய ஃபேன் சார் உங்களுக்கு. காக்கா பிடிக்கிறதுக்காக சொல்ல, நிஜமா சொல்றேன். ஒவ்வொரு டைரக்டருக்கும் ஒவ்வொரு கிரியேட்டிவிட்டி இருக்கும். ஆனா நம்ம தலைவன் எப்படிதான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த யோசிச்சா தெரியல. ஜேம்ஸ் கேமரன் கூட இது மாதிரி யோசிச்சிருக்க மாட்டேன். நிஜமா சொல்றேன். அதை கண்டிப்பா சொல்லணும். நீங்க எப்படி நான் தூக்கத்துல கனவுல கூட யோசிச்சு பாக்குறேன். ஆனா இந்த மாதிரி ஒரு யோசனை வந்ததே இல்லை சார். இந்த படம் வந்து எந்த லாங்குவேஜ் பண்ணாலும் ஹிட் ஆயிடும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இது. என்ன சார், உங்களுக்கு தான் சொல்றேன். இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சார், கார்த்திக் சுப்ராஜ் சார், கார்த்திக் மச்சான் சார், நான் அப்படிதான் சார் கூப்பிடுவேன், சசி சார், எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அந்த படத்தில் வந்து ஒரு பெரிய காம்படிஷன். யார் ஹீரோன்றது, சுனிலா வைபவா. ஏன்னா என் தலைவர் பீட் பண்ணிட்டாப்புல, ஒரு எமோஷனல் ஒன்று பண்ணியிருப்பாப்புல, பயங்கரமாக இருக்கும் சார். சூப்பராக பண்ணியிருக்காரு சார். அது வைபவ பீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா வரும்போதே ஒரு கட்டிங் போட்டு தான் வருவாப்புல. ஏன்னா அந்த மாதிரி கேரக்டர். அதில் என்ன வைபவ், ஒன்றை பற்றி தான் பேசிட்டு எங்கேயோ பார்த்துருக்கிறேன். எக்கோ வருதா, கேட்குதா இல்லையா? என்னண்ணா எக்கோ வருதுன்றீங்க? இவ்வளோ பேர் பேசுகிறாங்களேண்ணா. இப்போ ஓகேவா? ஓ அங்கே கேட்காதா? ஓ ஓகே ஓகே. ஓ கட்டிங் பண்ண. ஆனால் தலைவன் வந்து கிளிசரிங் போடாமல் அழுவுறது ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் எந்த மாரி எக்ஸ்பிரஷன் பண்ணாமல் ஒரு அழுவுறது வந்து நம்ம சுனிலால தான் முடியும்னு நினைக்கிறேன். என் தலைவன் இல்லை. எங்கே 500 கோடி. சரி பாலா, ரப்பர் பந்து பாலா. நமக்கெல்லாம் ஏதாவது ஒரு படம் தான் மாட்டோம். டாக்டர் மாதிரி இல்லை, நடிச்சுட்டே இருந்தா ஏதோ ஒன்று மாட்டோம். கருணாகரன் வந்து எப்பவுமே நடிப்போம்னா எல்லாமே நடிப்போம். ஆனால் அவர் அந்த மீட்டரை மிஸ் பண்ணவே மாட்டாப்புல. இப்படின்னா இப்படி தான் நடிப்பாப்புல. அதில் வந்து நீ கிரேட்டு கண்ணா. நான் அதில் கூட பார்த்தேன். நாங்களாம் ஒரு எக்ஸ்பிரஷன் பண்ணோம், நீ ஒன்று எக்ஸ்பிரஷன் பண்ண பாரு, அதுதான் பயங்கரம். கார்த்திக் சுப்ராஜ் சார், அப்பா சார், அவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவரும் வந்து ப்ரொடியூசர் டீம் தான். ஆனால் பட் அந்த ஒரே ஒரு விஷயத்த பார்க்கவே இல்லை சார். 100 படமா சார் நடிச்சிட்டீங்க. எப்போதான் சார் நடிக்கிறீங்க? ரொம்ப நாள் நடிக்கிறீங்களோ? அக்கா தனலட்சுமி அக்கா, எனக்கு இந்த படம் பெருசு வந்து அவங்க கையில தான் இருக்கு. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எங்கக்கா தங்கச்சி விட்டு வந்துட்டீங்க, வரலையா? சூப்பராக பண்ணியிருந்தாங்க. தீபா அக்காவும் தனலட்சுமி அக்காவும் இந்த படத்துக்கு வந்து பெரிய பேக் போன். இந்த படம் நம்ம சாமிநாதன் சார், லொல்லு சபா சாமிநாதன் சார் சொல்லவே வேணாம். நம்மெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து நடிச்சிட்டு இருக்காப்புல இல்லைனா. அவர் காமெடியெலாம் பயங்கரமாக இருக்கும். எல்லாரும் மாதிரியும் நானும் அவர் ஃபேன் தான். முனிஷ்காந்த் சித்தப்பா அவரும் எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணியிருக்காங்க. அவர்லாம் சொல்ல வேணாம். மாநகரம் எல்லா படமும் பார்த்துருக்கோம். இப்போ கூட ரீசெண்டாக மகாராஜான்னு ஒன்று பண்ணியிருந்தாரு. எக்ஸ்ட்ரானரி ஆக்டிங் அவரது. நிகாரிகா மேடம், சாந்தினி மேடம் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. நிகாரிகா மேடம் வந்து அவங்களுக்கு தெரியாத ஆளே கிடையாது. இந்தியா ஃபுல்லாக அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து ரீல்ஸ் போடுறதுலாம் பெரிய பெரிய ஆளுங்க கூட தான் ரீல்ஸ் போடுவாங்க. எங்கள் கூட வேறு வழி இல்லைன்னு நீங்கள் வந்து உட்காந்துக்கிறாங்க. தேங்க்யூ மேடம். சாந்தினி என் ஃப்ரெண்டுடைய ஒய்ஃப் தான். அவங்க நிறைய படம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் உங்களுக்கு பெரிய மைலேஜ் கிடைக்கும் மேடம். தேங்க்யூ. எல்லாரை பற்றி பேசிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.